100 அடி ஆழத்தில் அமைக்கப்பட்டிருந்த பதுங்குகுழியில் உள்ள ஈரானின் அதி உயர் தலைவர் அலி காமனி கொலை எப்படி சாத்தியம்? இதே போன்றதொரு தாக்குதல் 2007ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 2ஆம் நாள் இடம்பெற்றது தெரியுமா? ஆம், தமிழீழ விடுதலை புலிகளின் அரசியல் தலைவர் பிரிகேடியர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் கொல்லப்பட்டார். பிரிகேடியர் தமிழ்ச்செல்வனுடன் சேர்ந்து லெப்டினன்ட் கர்னல் அன்புமணி, மேஜர் மிகுதன், மேஜர் நேதாஜி, லெப்டினன்ட் ஆட்சிவேல் மற்றும் லெப்டினன்ட் மாவை குமரன் ஆகிய 5 விடுதலை புலி அதிகாரிகள் கொல்லப்பட்டனர். இந்த மரணம் கூட ஆழத்தில் உள்ள பதுங்குகுழி அதனை அரச உளவாளிகள் கிளிநொச்சி பகுதியிலிருந்து தகவல் அனுப்ப, அதன்படி மிக் கிபீர் ரக விமானத்தின் மூலம் தாக்குதல் நடாத்தப்பட்டது. ஒரு அரசியல் துறை தலைவர் சமாதான பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்டவரை திட்டமிட்டு கொன்றது சிறிலங்கா அரசு. ஜேசிபி இயந்திரம் வர தாமதித்ததாலேயே அவர் மூச்சு திணறி இறக்க நேர்ந்தது. அதே பாணியில் மொசாட் உளவு அமைப்பு ஈரான் தலைவரை பலகாலமாக உளவு பார்த்து ஆழ்துளை ஏவுகணை மூலம் தாக்குதல் நடாத்தி குடும்பத்தோடு சேர்த்து கொன்றது. இந்த தாக்குதல் எப்படி வடிவமைக்கப்பட்டது, என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம். மிக துல்லியமாக நடாத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு முதலில் ஆபரேஷன் எபிக்யூரி என்று பெயரிடப்பட்டாலும் அது வெளியே கசிய கடைசி நேரத்தில் டீகாபிடேஷன் ஸ்ட்ரைக் என பெயரிடப்பட்டது. இதிலே அலி கமேனியோடு சேர்த்து அவரது குடும்பத்தினரும் கொல்லப்பட்டுள்ளனர். இதனை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து நடத்தியிருக்கின்றது. தாக்குதல் இடம்பெறும்போது கமேனி தனது அதிகாரப்பூர்வ அலுவலகத்தில் அதி உயர் பாதுகாப்பில் நிலத்தடி பதுங்குகுழியில் இருந்திருக்கிறார். அதிலும் 100 அடிகளுக்கு மேல் ஆழத்தில் உள்ள பதுங்குகுழி. அணு ஆயுத தாக்குதலையே தாக்குப்பிடிக்கக்கூடிய கான்கிரீட் சுவர்கள் கொண்ட பாதுகாப்பு அறை. கமேனி தனது வழக்கமான ஆலோசனை கூட்டத்திற்கு சென்றுள்ளதை கச்சிதமாக கணக்கிட்டு தாக்குதலை நடாத்தியுள்ளது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா. கமேனி பதுங்கியிருந்த பதுங்குகுழியை தகர்ப்பதற்கு மட்டும் 15 கனரக குண்டுகள் பயன்படுத்தப்பட்டன. இவை 14,000 கிலோ எடை கொண்டவை. இந்த குண்டுகள் இவை 200 அடி ஆழம் வரை சென்று வெடிக்கக்கூடிய சக்தி கொண்டது. இதன் பெயர் GBU-57 MOP ஆகும். இது GPS மூலமாக இயக்க முடியும். இதனை மொசாட் மற்றும் CIA இரண்டும் சேர்ந்து சிக்னல் இன்டெலிஜென்ட்டினை பயன்படுத்தி சரியான நேரத்தில் தாக்குதலை தொடுத்து 50 வினாடிக்குள் முடித்துள்ளனர். இதற்கு கமேனி இருக்கின்ற அறையின் வரைபடம் மற்றும் சரியாக அவர் அந்த நேரத்தில் அங்கு இருப்பார் என்ற தகவலும் மொசாடிற்கு கிடைக்கின்றது. இதிலே முதல் 10 செகண்ட்களில் 7 குண்டுகள் ஒரே துளையில் விழுந்து கான்கிரீட் சுவர்களை பிளக்கின்றது. அடுத்த 10 செகண்ட்களில் MOP குண்டுகள் அந்த துளையின் வழியே 100 அடிக்கு ஆழத்திற்கு சென்று வெடிக்கின்றது. கடைசி 10 செகண்ட்களில் கடைசி பெரிய குண்டுகள் விழுந்து வெடித்து அந்த இடத்தையே தரைமடமாக்கியது. இந்த வேகத்திற்கு காரணம் என்னவென்றால், இடைவெளி விட்டால் அவசர சுரங்கப்பாதை வழியாக தப்பித்துவிடக்கூடும் என்பதற்காக செய்யப்பட்ட தாக்குதலாகும். இதை மின்னல் வேக தாக்குதல் என சொல்கிறார்கள். 30 வினாடிகளில் 200ற்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். ஈரானின் எதிர்ப்பு ஏவுகணைகள் ஆக்டிவேட் செய்வதற்குள் எல்லாமே முடிந்துவிட்டது. இதிலே அலி ஷாம்கானி, பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் புரட்சிகர படையின் தரைப்படை தலைவர் மஹமத் பாகூர் மற்றும் விமானப்படை தலைவர், இராணுவ அலுவலகத் தலைவர் மற்றும் உளவுத்துறை தலைவர் என 200 பேர் இறந்துள்ளனர். இதிலே கமேனியுடைய 2வது மகன், தற்போதைய தலைவர் உயிர் தப்பியுள்ளார். 36 ஆண்டுகால ஆட்சி. இஸ்லாமியர்கள் கடவுளாக போற்றுதற்குரியவர். எல்லா சட்டங்கள் மற்றும் அறிவு கூடியவர். பலமுறை இறப்பின் விளிம்பிற்கு சென்று வந்தவர். மொசாட் பலமுறை இவரை நெருக்க முயற்சித்து தோல்வி பெற்றது. அமெரிக்காவை தைரியமாக எதிர்த்தவர். அமெரிக்காவை பெரிய சாத்தான் என அழைத்தார். இவர் இலக்கியவாதி, கவிஞர், நல்ல சிந்தனையாளர். மத்திய கிழக்கு முழுவதையும் தனது கண் பார்வைக்கும் வைத்திருந்த திறமை. இன்று வரை இவர் நம்பிய பல நாடுகள் இவரை கைவிட்டு வேறு வழியின்றி அமெரிக்காவுடன் சென்று இணையேது. அதற்கும் அசையாது மத்திய கிழக்கில் உள்ள எல்லா நாடுகளிலும் உள்ள அமெரிக்க படைத்தளங்களில் ஈரானின் குண்டுகள் வெடிக்கத் தொடக்கியுள்ளன. என்னை கொல்வதில் இல்லை வெற்றி. காரணம், எனக்கு 84 வயது. எனது உடலும் தளர்ந்துவிட்டது. ஆனாலும் என் மீது கொண்ட பயம், என் நாட்டில் கை வைத்து விட்டதற்காக கலங்குவாய் என சொல்லிச் சென்றுள்ளார் கமேனி. இப்பொழுது ஈரானிய புரட்சிப்படை சபதம் எடுத்து அமெரிக்காவை பலி தீர்க்க தொடக்கியுள்ளது. பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும், அமெரிக்காவின் கொட்டம் அடங்குமா என்று. அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து தங்கள் ஆதரவை தாருங்கள்.